அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 95வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி 2 குறிப்பேடு அதிகாரம் 5 முதல் 8 வரை. நேற்றைக்கு உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்வியானது, சாலமோன் ஆண்டவரிடம் என்ன கேட்டார்? இந்த கேள்விக்கான சரியான பதில், சாலமோன் ஆண்டவரிடம் பொன்னையோ பொருளையோ கேட்கவில்லை, மாறாக ஞானத்தையும் அறிவையும் கேட்டார். ஆண்டவரும் சாலமோனை ஞானத்தினால் நிரப்பினார். அது மட்டுமல்ல, அவர் கேட்காத பொன்னையும் பொருளையும் கூட சேர்த்து கொடுத்தார். இன்றைய அதிகாரங்களில் சாலமோன் ஆண்டவருக்கென ஒரு கோவில் கட்டுகிறார். கோவிலை கட்டி முடித்தவுடன் அவர் அந்த கோவிலை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்கிறார். அவர் ஆண்டவரிடம் மன்றாடுவதாவது, ஆண்டவர் இந்த கோவிலில் வந்து தங்க வேண்டும், அவருடைய பிரசன்னம் இந்த கோவிலை நிரப்ப வேண்டும். மேலும் இங்கு வந்து ஜெபிக்கிற மன்றாடுகிற ஒவ்வொரு மக்களுடைய மன்றாட்டுகளுக்கும் ஆண்டவர் செவிசாய்க்க வேண்டும் என்றும், தங்களுடைய பாவத்திற்காக மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொரு மக்களின் பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்றும் மன்றாடுகிறார். ஆண்டவரும் சாலமோனின் மன்றாட்டுக்கு செவி கொடுத்து கூறியதாவது, இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களின் மன்றாட்டுகளும் கேட்கப்படும். ஆனால் மக்கள் என்னை தவிர வேற்று தெய்வங்களை வணங்கக்கூடாது, வேற்று தெய்வங்களை பின்பற்றக்கூடாது என்று கண்டிப்பாக கூறினார். தொடர்ந்து 2 குறிப்பேடு அதிகாரம் 5 முதல் 8 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். 2 குறிப்பேடு அதிகாரம் 5. இவ்வாறு சாலமோன் செய்து வந்த ஆண்டவரின் இல்லப்பணி முடிவுற்ற போது, அவர் தம் தந்தை தாவீது கடவுளுக்கு அர்ப்பணித்தவற்றை எல்லாம் கொண்டு வந்து பொன் வெள்ளியையும் எல்லாவித கலன்களையும் கடவுள் இல்லத்தின் கருவூலங்களில் வைத்தார். உடன்படிக்கை பேழையை கோவிலுக்கு கொணர்தல். பின்பு சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீயோன் என்ற தாவீது நகரிலிருந்து கொண்டு வருவதற்காக இஸ்ரேலின் பெரியோர், எல்லா குல தலைவர்கள், இஸ்ரேல் மக்களின் குடும்ப தலைவர்கள் ஆகியோரை எருசலேமில் ஒன்று கூட்டினார். அவ்வாறே இஸ்ரேலின் எல்லா ஆள்களும் 7ஆம் மாத திருவிழாவின் போது அரசர் முன் கூடினர். இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்த பின் பேழையை எடுத்து அதையும் சந்திப்பு கூடாரத்தையும் அங்கிருந்த புனித கலன்களையும் கொண்டு வந்தனர். லேவிய குருக்களே அவற்றை கொண்டு வந்தனர். சாலமோன் அரசரும் பேழைக்கு முன்பாக கூடியிருந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் எண்ணற்ற கணக்கற்ற கிடாய்களையும் காளைகளையும் பலியிட்டனர். அவ்வாறே குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவிலின் கருவறையாகிய திருத்தூயகத்திற்கு கொண்டு வந்து அதற்குரிய இடமாகிய கெருபுகளின் இறக்கைகளுக்கு கீழே வைத்தனர். கெருபுகள் பேழை வைக்கப்பட்ட இடத்தின் மேல் தங்கள் இறக்கைகளை விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன. பேழையின் தண்டுகள் நீளமாயிருந்ததால் அவற்றின் முனைகள் கருவறையின் பேழைக்கு முன் தெரிந்தன. ஆனால் வெளியிலிருந்து காண இயலாது. பேழை இன்று வரை அவ்விடத்திலேயே இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு ஆண்டவர் ஓரேபில் அவர்களோடு உடன்படிக்கை செய்கையில் மோசே இவர்களுக்கு கொடுத்திருந்த 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் அப்பேழைக்குள் இருக்கவில்லை. குருக்கள் தூயகத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்கள் பிரிவின் முறைகளை கணிக்காமல் அனைவரும் தங்களை புனிதப்படுத்தி கொண்டனர். லேவிய பாடகர், அதாவது ஆசாப், ஏமான், எதுதூன் என்போரின் புதல்வரும் உறவினரும் மென்துகில் அணிந்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் யாழ்களையும் இசைத்து பலிபீடத்தின் கீழ் திசையில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களோடு 120 ஆசாரியர் எக்காலங்களை ஊதி கொண்டிருந்தனர். எக்காலம் ஓதுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாட்சியும் நன்றியும் செலுத்தினர். அவர்களை காலம் ஊதி கைத்தாளம் கொட்டி இசைக்கருவிகள் மீட்டி ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழிசைத்தனர். மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. மேகத்தை முன்னிட்டு குருக்கள் அங்கு நின்று திருப்பணி புரிய இயலவில்லை, ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி கடவுளின் இல்லத்தை நிரப்பிற்று. 2 குறிப்பேடு அதிகாரம் 6. சாலமோன் மக்களை நோக்கி கூறல். அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, கரிய மேகத்திரளில் வாழ்வேன் என்று நீர் கூறியிருக்கிறீர். நானோ உமக்கென மேன்மை மிகு இல்லத்தை நீர் எந்நாளும் உறையும்படி ஒரு தளத்தை எழுப்பியுள்ளேன் என்றார். பின்னர் அரசர் திரும்பி இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். அப்போது அவர்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். மேலும் அவர் உரைத்தது,
இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. ஏனெனில் அவரின் தந்தை தாவீதுக்கு தம் வாயினால் வாக்களித்ததை தம் கையினால் நிறைவேற்றினார். அவ்வாக்குறுதி, நான் எகிப்து நாட்டிலிருந்து என் மக்களை அழைத்து வந்த நாள் முதல் என் பெயருக்கென ஒரு கோவிலை எழுப்புமாறு நான் இஸ்ரவேலின் வேறொரு குலத்து நகரையும் தெரிந்து கொள்ளவில்லை. என் மக்கள் இஸ்ரவேலருக்கு தலைவராக நான் எவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எனது பெயர் விளங்கும் இடமாக எருசலேமையும் என் மக்கள் இஸ்ரவேலை ஆள தாவீதையும் தேர்ந்து கொண்டேன் என்பதாகும். மீண்டும் அவர், இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் என் தந்தை தாவீதிற்கு இருந்தது. ஆண்டவர் அவரை நோக்கி, என் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற உன் விருப்பம் போற்றுதற்குரியதே. ஆனால் நீ அதை கட்டமாட்டாய். உனக்கு பிறக்கும் உன் மகனே என் பெயருக்கென ஒரு கோவிலை கட்டுவான் என்றார். இவ்வாறு தமது வாக்குறுதியை ஆண்டவர் இப்போது நிறைவேற்றியுள்ளார். முன்பே ஆண்டவர் கூறியிருந்தது போல, என் தந்தை தாவீதுக்கு பின் நான் இஸ்ரவேலின் அரியணையில் அமர்ந்து இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கென ஒரு கோவிலை கட்டியுள்ளேன். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கொண்டுள்ள பேழையையும் இங்கே கொண்டு வந்து வைத்துள்ளேன் என்றார். சாலமோனின் மன்றாட்டு. பின்னர் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்திற்கு முன்பாக இஸ்ரவேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் நின்று தம் கைகளை விரித்தார். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான வெண்கல திருவுரை மேடை ஒன்று செய்து அதை முற்றத்தின் நடுவில் வைத்திருந்தார். அதன் மேல் அவர் ஏறி இஸ்ரவேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் முழந்தாளிட்டு தம் கைகளை விண்ணை நோக்கி உயர்த்தி மீண்டும் சொன்னதாவது, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும் உமக்கு இணையான கடவுள் இல்லை. ஏனெனில் நீர் முழு இதயத்தோடு உம்மை பின்பற்றும் அடியார்கள் மேல் அன்பு கூர்ந்து உமது உடன்படிக்கையை காத்து வருகிறீர். ஆதலால் என் தந்தையும் ஊழியனுமான தாவீதுக்கு அளித்திருந்த வாக்குறுதியை நீர் நிறைவேற்றியுள்ளீர். வாயினால் வாக்களித்ததை கையினால் இந்நாளில் நிறைவேற்றியுள்ளீர். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, என் தந்தையும் அடியாருமான தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியருளும். நீ என் முன்னிலையில் நடந்து வந்தது போல் உன் மைந்தரும் எனது திருச்சட்டத்தின் வழியை பின்பற்றி நடப்பார்களாகில் இஸ்ரவேலின் அரியணையில் வீற்றிருக்க உன் வழித்தோன்றல் உனக்கு இல்லாது போகான் என்று நீர் வாக்களித்துள்ளீரன்றோ. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, அடியார் தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை இப்போது நிறைவேற்றியருளும். கடவுள் உண்மையாகவே மனிதரோடு மண்ணில் வாழ்வது நம்பக்கூடியதா? விண்ணும் வெண்விரிவும் உம்மை கொல்லாதிருக்க நான் கட்டியுள்ள இந்த கோவில் உம்மை எவ்வாறு கொல்லக்கூடும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, அடியானாகிய என் விருப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டருளும். ஊழியனாகிய என் கூக்குரலுக்கும் விண்ணப்பத்துக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் விளங்கும் என்று நீர் வாக்களித்திருந்த இந்த இடத்தின் மேல், கோவில் மேல் இரவும் பகலும் உமது அருட்பார்வை இருப்பதாக. அடியானாகிய எனது விண்ணப்பத்தை நீர் இங்கே கேட்டருள்வீராக. அடியானும் மக்களாகிய இஸ்ரவேலரும் இவ்விடம் நோக்கி செய்யும் வேண்டுதலை கேட்டருளும். உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு எங்களை மன்னிப்பீராக. ஒருவன் தன்னை அடுத்து வாழ்வோனுக்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பலிபீடத்திற்கு முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால் விண்ணகத்திலிருந்து நீர் அதனை கேட்டு செயல்பட்டு அடியார்களுக்கு தீர்ப்பு வழங்குவீராக. தீயவரின் நடத்தைக்கேற்ற தண்டனை அவர்களின் தலைமேல் விழ செய்யும். நேர்மையாளருக்கு அவர்களது நேர்மைக்கு தக்கவாறு அவர்கள் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக. மக்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து உமது பெயரை போற்றி இக்கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்தால் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து மக்களாகிய இஸ்ரவேலரின் பாவத்தை மன்னித்து அவர்களின் மூதாதையருக்கென நீர் அளித்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வர செய்வீராக. அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த இடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உமது பெயரை ஏற்றுக்கொண்டு நீர் அனுப்பும் துன்பத்தினால் தங்கள் பாவத்திலிருந்து மனம் மாறினால் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து அடியாரும் மக்கள் இஸ்ரவேலரும் செய்த பாவங்களை மன்னிப்பீராக. அவர்கள் நடக்க வேண்டிய நன்னெறியை அவர்களுக்கு காட்டுவீராக.
உம் மக்களுக்கு உரிமை சொத்தாக அவர்களுக்கு அளித்த நாட்டில் மழை பொழிய செய்வீராக. நாட்டில் பஞ்சம் கொள்ளை நோய் உண்டாகும் போதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி தத்துக்கிளி ஆகியவற்றால் பயிர் அழிவுறும் போதும் நாட்டின் எந்த நகரையாவது எதிரிகள் முற்றுகையிடும் போதும் வாதையோ வேறெந்த நோயோ வரும்போதும் எந்த ஒரு மனிதரோ உம் மக்கள் இஸ்ரவேலர் அனைவருள்ளும் எவரோ ஒவ்வொருவரின் வாதையையும் நோயையும் உணர்ந்து இந்த கோவிலை நோக்கி தம் கைகளை விரித்து செய்யும் எல்லா வேண்டுதல்களையும் எழுப்பும் எல்லா விண்ணப்பங்களையும் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு மன்னிப்பீராக. ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவரவர் செயல்களுக்கேற்ப பயனை அளிப்பீராக. ஏனெனில் நீர் ஒருவரே எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிபவர். இதனால் தங்கள் மூதாதையருக்கு நீர் அளித்த நாட்டில் தங்கள் வாழ்நாள் எல்லாம் அவர்கள் உமக்கு அஞ்சி நடப்பார்கள். மேலும் உமக்கள் இஸ்ரவேலை சாராத அந்நியர் ஒருவர் மாண்புமிகு உமது பெயரையும் வலிமை வாய்ந்த உமது கையையும் ஆற்றல் மிகு உமது புயத்தையும் பற்றி கேள்விப்பட்டு தொலைநாட்டிலிருந்து வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து நீர் அவருக்கு செவிசாய்த்து அந்த அந்நியன் கேட்பதையெல்லாம் அருள்வீராக. இதனால் உலகின் மக்கள் எல்லோரும் உம் மக்கள் இஸ்ரவேலை போல் உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள். மேலும் நான் எழுப்பியுள்ள இக்கோவிலில் உமது பெயர் போற்றப்படுவதை உணர்வார்கள். உம்மக்கள் தங்கள் பகைவர்களோடு போரிட செல்லும்போது நீர் காட்டும் வழியில் அவர்கள் செல்கையில் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கென நான் காட்டியுள்ள இக்கோவிலையும் நோக்கி ஆண்டவராகிய உம்மிடம் வேண்டினால் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்கள் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்த்து அவர்களுக்கு வெற்றி அளிப்பீராக. பாவம் செய்யாத மனிதரே இல்லை. ஆதலால் அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தால் நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை எதிரிகளிடம் கையளிக்க அவர்கள் தொலையிலோ அருகிலோ இருக்கும் எதிரியின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டு அப்படி கொண்டு செல்லப்பட்ட நாட்டில் உணர்வு பெற்று மனமாற்றமடைந்து நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், தீய வழியில் நடந்தோம் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்தால், அதாவது தங்களை கைதிகளாக கொண்டு சென்ற பகைவரின் நாட்டில் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உம்மிடம் திரும்பி வந்து நீர் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த தங்கள் நாட்டையும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இந்த கோவிலையும் நோக்கி உம்மிடம் வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து அவர்கள் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்து உமக்கு எதிராக பாவம் செய்த உம் மக்களை மன்னித்து அவர்களுக்கு வெற்றி வழங்குவீராக. என் கடவுளே, இவ்விடத்தில் வேண்டுதல் செய்வோர் மீது உம் கண்களை திருப்பி அவர்களுக்கு செவிசாய்ப்பீராக. ஆண்டவராகிய கடவுளே, உமக்கென தங்கும் இடத்திற்கு எழுந்தருள்வீராக. உமது பேராற்றல் விளங்கும் பேழையும் எழுந்து வருவதாக. ஆண்டவராகிய கடவுளே, உம் குருக்கள் மீட்பெனும் ஆடையை அணிந்து கொள்வார்களாக. உம் தூயவர் நன்மை செய்வதில் மகிழ்வார்களாக. ஆண்டவராகிய கடவுளே, நீர் திருப்பொழிவு செய்த என்னை புறக்கணியாதீர். உமது அடியான் தாவீதுக்கு நீர் காட்டிய பேரன்பை நினைவு கூறும். 2 குறிப்பேடு அதிகாரம் 7. திருக்கோவிலின் அர்ப்பணம். சாலமோன் தம் மன்றாட்டை முடித்ததும் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி எரிபலியையும் மற்ற பலிகளையும் எரித்தது. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பியது. ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பியிருந்ததால் குருக்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நுழைய முடியவில்லை. நெருப்பு இறங்குவதையும் ஆண்டவரின் மாட்சி கோவிலில் இருப்பதையும் இஸ்ரவேலின் மக்கள் அனைவரும் கண்டபோது தரையில் முகங்குப்புற வீழ்ந்து வழிபட்டனர். ஆண்டவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று அவருக்கு நன்றி கூறினர். அரசரும் மக்கள் யாவரும் ஆண்டவர் திருமுன் பலி செலுத்தினர். அரசர் சாலமோன் 22,000 ஆடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டார். இவ்வாறு அரசரும் மக்கள் அனைவரும் கடவுளின் இல்லத்தை அர்ப்பணம் செய்தனர். குருக்கள் தமக்குரிய திருப்பணியை செய்தனர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தாவீது உருவாக்கிய இசைக்கருவிகளை லேவியர் இசைத்து, ஏனெனில் அவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று புகழ்ந்தனர். அப்போது அவர்கள் முன்னிலையில் குருக்கள் எக்காலம் ஓதினர். மக்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். அப்போது ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த நடுமுற்றத்தை சாலமோன் அர்ப்பணம் செய்தார். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளின் கொழுப்பையும் அங்கேதான் அவர் செலுத்தினார். ஏனெனில் சாலமோன் செய்திருந்த வெண்கல பலிபீடம், எரிபலி, தானிய படையல், கொழுப்பு ஆகியவற்றை கொல்லவில்லை.
இத்திருவிழாவை சாலமோன் 7 நாள் தொடர்ந்து கொண்டாடினார். அவருடன் ஆமாத்து எல்லை முதல் எகிப்து நதி வரை வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் பெருந்திரளாக கூடியிருந்தனர். பலிபீட அர்ப்பணத்தையும் திருவிழாவையும் 7 நாள்கள் அவர்கள் கொண்டாடி 8ஆம் நாளன்று சிறப்பு கூட்டம் நடத்தினர். பின்பு அவர் 7ஆம் மாதத்தின் 23ஆம் நாள் மக்களை அவர்களின் கூடாரங்களுக்கு அனுப்பினார். ஆண்டவர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தம் மக்களாகிய இஸ்ரேலுக்கும் செய்துள்ள நன்மைத்தனத்தை நினைத்து அவர்கள் உள்ளத்தில் அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் சென்றனர். இவ்வாறு சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரண்மனையையும் கட்டி முடித்தார். ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் அவர் செய்ய விரும்பிய அனைத்தையும் வெற்றியுடன் முடித்தார். கடவுள் சாலமோனுக்கு 2ஆம் முறை தோன்றல். பின்பு ஆண்டவர் சாலமோனுக்கு இரவில் தோன்றி, நான் உன் விண்ணப்பத்தை ஏற்று இவ்விடத்தை எனக்கு பலியிடும் கோவிலாக தேர்ந்து கொண்டுள்ளேன். நான் மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும் நாட்டை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டாலும் என் மக்களிடையே கொள்ளை நோயை அனுப்பினாலும் எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களில் இருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன். அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன். எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் எந்நாளும் இருக்கும். உன் தந்தை தாவீது போல் நீயும் என் திருமுன் நடந்து என் கட்டளைகளையும் நியமங்களையும் நீதி நெறிகளையும் ஏற்று வாழ்ந்தால் இஸ்ரேலை அரசாலும் ஒருவன் உனக்கு இல்லாமல் போகான் என்று உன் தந்தை தாவீதுடன் நான் செய்த உடன்படிக்கைக்கு ஏற்ப உனது அரசின் அரியணையை நான் நிலை பெற செய்வேன். ஆனால் நீங்கள் நெறி தவறி உங்களுக்கு அளித்துள்ள கட்டளைகளையும் நியமங்களையும் புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு பணி செய்து அவற்றை வழிபட்டால் நான் அவர்களுக்கு அளித்துள்ள எனது நாட்டிலிருந்து அவர்களை துரத்திவிட்டு என் பெயருக்கென திருநிலைப்படுத்திய இக்கோவிலை எனது திருமுன்னின்று அகற்றிவிடுவேன். இதனை எல்லா நாட்டு மக்களினங்கள் நடுவிலும் பழமொழியாகவும் வசை மொழியாகவும் நிலவ செய்வேன். அப்பொழுது உயர்ந்து விளங்கிய இக்கோவிலை கடந்து செல்வோர் யாவரும் நடுங்கி, ஆண்டவர் இந்நாட்டிற்கும் இக்கோவிலுக்கும் ஏன் இவ்வாறு செய்துவிட்டார் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் தங்கள் முன்னோர்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்துவிட்டு வேற்று தெய்வங்கள் மேல் பற்று கொண்டு அவற்றை வழிபட்டு அவற்றிற்கு ஊழியம் செய்ததனால் அவர் இத்தகைய தீமை முழுவதையும் அவர்கள் மேல் விழ செய்தார் என்று பதிலளிப்பர் என்று உரைத்தார். 2 குறிப்பேடு அதிகாரம் 8. சாலமோனின் ஏனைய அரிய செயல்கள். சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் தம் அரண்மனையையும் கட்டி முடிக்க 20 ஆண்டுகள் ஆயின. அதன் பின் ஈராம் தமக்கு அளித்திருந்த நகர்களை சாலமோன் புதுப்பித்து அங்கே இஸ்ரேல் மக்களை குடியமர்த்தினார். அடுத்து சாலமோன் அமத்சோபா சென்று அதனை கைப்பற்றினார். பாலி நிலத்தில் தத்மோர் என்ற நகரையும் ஆமாத்து பகுதியின் கிடங்கு நகர்கள் அனைத்தையும் எழுப்பினார். மேலும் மேலை பெத்கோரோன் கீழே பெத்கோரோன் என்ற நகர்களை மதில்கள் கதவுகள் தாழ்பால்கள் கொண்ட அரண்சூழ் நகர்களாக அமைத்தார். மேலும் பாலாத்தையும் தம் கிடங்கு நகர்களையும் தேர் நகர்களையும் குதிரை வீரர் நகர்களையும் சாலமோன் எழுப்பினார். அவற்றுடன் எருசலேமிலும் லெபனோனிலும் தம் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா நாடுகளிலும் தாம் விரும்பிய எல்லாவற்றையும் கட்டி எழுப்பினார். இஸ்ரேலர் அல்லாத இத்தியர் எமோரியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் ஆகிய மக்களினத்தாருள் விடப்பட்ட எல்லாரையும் இஸ்ரேல் மக்கள் கொல்லாமல் விட்டு வைத்த அவர்களின் வழிமரபினர் எல்லோரையும் சாலமோன் இன்று வரை உள்ளது போல் கட்டாய வேலைக்கு உட்படுத்தினார். ஆனால் சாலமோன் இஸ்ரேல் மக்களுள் எவரையும் கட்டாய வேலைக்கு உட்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் போர் வீரர்களாகவும் தானி தலைவர்களாகவும் தேர்ப்படை குதிரைப்படையின் தலைவர்களாகவுமே இருந்தனர். அரசர் சாலமோனுடைய அலுவலர்களின் தலைவர்கள் மொத்தம் 250 பேர். இவர்களை மக்கள் மேலும் அதிகாரம் செலுத்தினர். ஆண்டவரின் பேலை வைக்கப்பட்டிருந்த இடங்கள் புனிதம் பெற்றவை. எனவே இஸ்ரேல் அரசராம் தாவீதின் அரண்மனையில் என் மனைவி வாழக்கூடாது என்று சாலமோன் எண்ணி பார்வோனின் மகளை தாவீது நகரிலிருந்து அழைத்து வந்த அவளுக்கென தாம் கட்டிய அரண்மனையில் குடியமர்த்தினார். அதன்பின் சாலமோன் மண்டபத்தின் முன் ஆண்டவருக்காக தாம் கட்டிய பலிபீடத்தில் அவருக்கு எரிபலிகளை செலுத்தினார். அந்த பலிபீடத்தில் மோசேயின் கட்டளைப்படி ஓய்வு நாள் அமாவாசை நாள்களிலும் ஆண்டுதோறும் வரும் புளியாத அப்பத் திருவிழா வாரங்களில் திருவிழா
கூடார திருவிழா ஆகிய 3 விழாக்களிலும் அந்தந்த நாளுக்குரிய பலிகளை செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீது கட்டளையிட்டவாறு திருப்பணி செய்யும் குருக்களின் பிரிவுகளையும் ஒவ்வொரு நாளின் சடங்கிற்கேற்ப புகழ்பண் இசைத்து குருக்களுக்கு துணைப்பணி செய்யும் லேவியரின் முறைகளையும் ஒவ்வொரு வாயிலும் காவல் புரிய வாயிற்காப்போரின் குழுக்களையும் ஏற்படுத்தினார். கடவுளின் மனிதர் தாவீதின் கட்டளை இப்படி இருந்தது. குருக்களும் லேவியரும் கருவூலங்களை கண்காணிப்பது உட்பட அனைத்திலும் அரச கட்டளையிலிருந்து சிறிதும் பிறளவில்லை. ஆண்டவரின் இல்லம் அடிக்கல் நாட்டப்பட்டது முதல் முழுமை பெறும் வரை சாலமோனின் திட்டம் இனிதே நடந்தேறியது. இவ்வாறு ஆண்டவரின் இல்லம் கட்டி முடிக்கப்பட்டது. பின்பு சாலமோன் ஏதோம் நாட்டின் கடலோர பகுதிகளான எட்சியோன் கெபேருக்கும் எலோத்துக்கும் சென்றார். ஈராம் கப்பல்களையும் கடல் வல்லாரையும் தம் பணியாளர் பொறுப்பில் சாலமோனிடம் அனுப்பி வைத்தார். அவர்கள் அரசர் சாலமோனின் பணியாளர்களுடன் ஒபீருக்கு சென்று அங்கிருந்து 18,000 கிலோகிராம் பொன் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தனர்.